السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் தொடராக இந்த வகுப்பில நம்முடைய மார்க்க அறிவை மேம்படுத்துவதற்காகவும் நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்துவதற்காகவும் நல்லறங்களிலே நம்முடைய பங்களிப்பை என்றும் நிரந்தரமாக செலுத்த வேண்டும் என்கிற உயர் நோக்கத்தோடும் தொடராக இங்கு நாம இந்த நிகழ்வில பங்கு பெற்று வருகிறோம். இந்த வாரம் நாம பேசுவதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஈமானுடைய வலிமையும் ஈடேற்றமும். ஈமானுடைய வலிமையும் ஈடேற்றமும் என்கிற ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறோம். பொதுவாக நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டு முக்மின்கள் என்றால் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த நம்பிக்கை கொண்டவன் நம்பிக்கை கொண்டவள் என்கிற பொருள் கொண்டதுதான் முக்மின் முக்மினா. ஈமான் என்று வந்த உடனேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இதை சொல்லி காண்பிக்கிறார். ஈமானுக்கு பிறகு இஸ்திகாமத் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இஸ்திகாமத் என்றால் நிலை குலையாத உறுதியான அம்சம். நிலை குலையாதது. நிலை குலையாதுன்னா எப்போ ஒரு மனுஷனுக்கு நிலை குலைந்து போவான்? ஏதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தால், அவனுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தால், மன கஷ்டமோ பண கஷ்டமோ வேறு ஏதாவது இழப்புகளின் மூலமாகவோ சோதனைகளின் மூலமாகவோ உயிர் சேதாரங்களின் மூலமாகவோ நஷ்டத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில உறவுகளின் மூலமாகவோ இப்படி எந்த வகையிலாவது அவனுக்கு நெருக்கடி ஏற்பட்டால் மனுஷன் நிலை குலைஞ்சு போவான். அப்ப என்ன செய்யறான்? நெருக்கடிக்கான காரணம் என்னன்னு பார்க்கறான். அந்த காரணத்தை சரி பண்ண முடிந்தால் அதை சரிபடுத்த முற்படுறான். இப்ப நெருக்கடிக்கான காரணமே ஈமான் வச்சுக்கிடுங்க. நம்ம ஈமான் கொண்டிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. நம்முடைய நம்பிக்கையை சோதிப்பதற்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. நாம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஏகன், அவன் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த உறுதிப்பாட்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்ப என்ன செய்யறது? அந்த நிலை குலைஞ்சு போறோமே, இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி
ஈமான விடுறதா அல்லது ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக வேண்டி எது வந்தாலும் எதிர்கொள்றதா? இதுதான் இங்க விஷயம். ஏன்னா ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் அடுத்து அந்த ஈமானுடைய இயல் பண்பு என்னவென்றால் உறுதி தான். அதுதான் ஈமான். இதை நீங்க வரலாறுல எங்க வேணாலும் பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். ஈமான்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஈமான பத்தி படின்னு தான் சொல்றான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் ஈமானின் அசல். நுழைவாயில் என்னது? ஈமான் என்றால் என்னன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புவது என்றால் எப்படி நம்புறது? இதுதான் நாம முதல்ல புரிஞ்சுக்கிற விஷயம். அல்லாஹ் எப்படி உலகத்தில் நாம் வாழ்வதற்காக வேண்டி சட்டதிட்டங்களை தந்திருக்கிறானோ, இப்ப தொழுகைன்னு இருக்கிறவங்கள எப்படி தொழுவணும் இருக்கா? தக்பீர் எப்படி கட்டணும், ஒது எப்படி செய்யணும், அந்த மாதிரி ருக்கு எப்படி செய்யணும், சஜிதா எப்படி செய்யணும், சலாம் எப்படி கொடுக்க வேண்டும், சலவாத் எப்படி ஓத வேண்டும், அத்தஹியாத் எப்படி ஓத வேண்டும் என்று விளக்கங்கள் சொல்வதை போல, நோன்பு பிடிப்பது எப்படி என்று சொல்லி தருவதை போல, ஜகாத் வழங்குவது எப்படி என்று சொல்லி தருவது போல, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லி தருகிறானா இல்லையா? அதை நாம கரெக்டா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி கரெக்டா தெரிஞ்ச பிறகு அந்த நம்பிக்கையில எந்த சமரசமுமே இருக்கக்கூடாது. சமரசம்னு காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அதுதான் உறுதியான ஈமான். அதுக்கு பேர் தான் உறுதி. அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் விலாவாரியா தெரிஞ்சுக்கங்க. சும்மா அவ்வல் கலிமா தய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொருள் தெரிந்தோ பொருள் தெரியாமையோ விளங்கியோ விளங்காமலோ என்று சொல்வது அசல் ஈமான் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை தான் இன்ஷா அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற போகிறது, சொர்க்கத்தில் நுழைவிக்க போகிறது. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கே சென்று விடுவார். அப்படி என்றால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? அது ரொம்ப 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 முக்கியம். ஃபஅலம், முதல்ல விளங்காத, அதுல உறுதியாக இரு. அதை விளங்கி உறுதியாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் சோதிக்கவே படும். சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஈமானாது, ஈமான்ல உறுதியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? வணங்கப்படக்கூடிய தகுதி ஒருவனுக்கு தான் இருக்கிறது, அவனுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க பிரிச்சிட்டீங்கன்னு ரெண்டா பிரிக்கலாம். லா இலாஹுன் லா இலாஹ இல்லல்லாஹு. லா இலாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல கடவுள் என்பவன் கிடையாதுன்னு அர்த்தம். மறுக்கணும். உலகத்துல கடவுள் என்று யாரிடத்தில் எல்லாம் பிரார்த்தனை செய்யப்படுகிறதோ, வத்து என்று ஒருவரிடத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டது, நம்பிக்கை கொள்ளப்பட்டது. சுவாஹ் என்ற ஒருவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளப்பட்டது. யகூஸ், யஊக், நஸ்ர் என்ற இந்த 5 பேரிடத்திலே ஃபர்ஸ்ட் என்ன செய்யப்படுகிறது? பிரார்த்திக்கப்படுகிறது, நம்பிக்கை கொள்ளப்படுகிறது. யாருடைய காலத்துல? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தின் போது மக்காவுல லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்று சிலைகளிட்ட என்ன செய்யப்பட்டுச்சு? கேட்கப்பட்டுச்சு, நம்பிக்கை கொள்ளப்பட்டுச்சு. ஏன்பா இவைகள்ட்டெல்லாம் நீங்க கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடைந்த போது 360 சிலைகள்ங்க ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுல 360 சிலைகள் இருந்துச்சா இல்லையா? இந்த 360 சிலைகள் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள். அன்னைக்கு டேட்ல இறைவனோடு நெருக்கமானவர்கள், பக்திமான்கள், துறவிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். ஏன் நபிமார்கள் என்ற நபிமார்கள் கூட அங்க சிலையா இருந்தாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை இருந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலை இருந்துச்சு. அப்ப இப்படி அல்லாஹுக்கு ஈடாக அல்லாஹ்விடம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை இந்த இறந்து போன மனிதர்களிடத்திலே, சிலைகளிடத்திலே, இப்ப நம்ம ஊர்ல சிலைகள் இடத்துல எவ்வளவு சிலைகள் விக்கிரகங்கள் இருக்கின்றன. அப்ப இவைகளிடத்துல எல்லாம் யாருக்குமே சக்தி கிடையாதுன்னு மறுக்கிறதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஃபர்ஸ்ட் பார்ட்டே என்னன்னா கொஞ்சம் டெரரா தான் இருக்கும். அதுவே இந்த நெகிழ்வுலாம் இருக்காது. அங்க எப்படினாலும் சரி ஐக்கிய பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையே இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நோ அப்படின்னு அர்த்தம். லான என்ன அர்த்தம்? நோ.
அல்லாவை வணங்குவோம் என்று சொல்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அல்லாஹ்ட்ட நாங்க பிரார்த்திப்போம், அல்லாஹ்வை நாங்க தொழுவோம், அல்லாஹ்வுக்கு நாங்க ஜகாத் கொடுப்போம், அல்லாஹ்வுக்காக நாங்க தியாகம் பண்ணுவோம் என்று சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதில் பிரச்சனை ஆரம்பிக்கும் என்றால் அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லும்போது பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப இம்ராத்து ஃபிரௌன் அவங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. யாரு? ஆசியா அம்மையார். ஆசியா அம்மையார் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை வணங்குவோம் என்று சொல்லி இருந்தால் அவர்கள்ட்ட பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஃபிரௌன் உன்னிடத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு சொல்லும்போது பிரச்சனை ஆரம்பிச்சு. அதான பிரச்சனை. பிரச்சனை எங்க தெரியுமா? ஏன்னா அவங்களாம் என்ன சொல்றாங்க, பொதுவாக இந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், இறந்தவர்களிடத்தில் கேட்கக்கூடியவர்கள், ஏன் இன்றைக்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையா தர்கா வணக்க வழிபாடுகள்லாம் வச்சிருக்காங்க. தர்காக்கள்ல போறாங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, எங்கள்கிட்ட அல்லாஹ்வோடு இவங்க நெருக்கி வைப்பாங்கன்னு பண்பு இருக்கு. இதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க பஷீரப்பா வணங்கல, நாங்க கல்வத் நாயகத்தை வணங்கல, நாங்க நானியாரப்பா வணங்கல, நாங்க ஷாவுல் அமீத் பாஷா வணங்கல, நாங்க சையத் அலி பாத்திமா வணங்கல, இவங்களெல்லாம் நாங்க வணங்கல. அப்ப என்னப்பா செய்றீங்க? இவங்கெல்லாம் எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் சொல்லுவாங்க. நீங்க எங்க போய் கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. இங்கதான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு. லா இலாங்கிறது என்ன தெரியுமா? லா பஷீரப்பா, லா சையத் அலி பாத்திமா, லா கல்வத், லா நாகூர் ஆண்டவர். இந்த லா லா லாங்கிற இடத்துல லா மனாத்து, லா உஸ்ஸா, லா வத்து, லா சுவா, லா யகூத், லா யௌக் எவர்களுக்கும் இறை ஆற்றல் கிடையாது. இறை ஆற்றல் யாருக்கு தான் இருக்கு? அல்லாஹ். ஏன் லா முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கா? சொன்னாங்களா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை ஆற்றல் இருக்குது? குல் இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைனா, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொன்னார்கள். சரியா தவறா? குர்ஆன்ல வசனங்கள் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனப்பட்டார்களா இல்லையா? காய்ச்சல் அவர்களுக்கு வந்துச்சா இல்லையா? மரணம் என்பது அவர்களை பீடித்ததா இல்லையா? அவர்களுக்கு குடும்பங்களில் பிரச்சனை இருந்ததா இல்லையா? மனைவிகளுடைய தேவைகள் இருந்துச்சா இல்லையா? பிள்ளைகளுடைய தேவைகள் இருந்துச்சா இல்லையா? அவர்கள் தான் சராசரி மனிதன் என்பதை அல்லாஹ்வுடைய வசனத்தின் மூலமாக சொன்னார்களா இல்லையா? அப்படி என்றால் உலகத்தில் நாம மறைமுகமாக ஒருத்தட்ட போய் கேட்கணும்னா அது யார்கிட்ட தான் கேட்கணும்? இதான் உறுதி. லா இலாஹ், லா இலாஹ் இல்லாமல் அல்லாஹ் என்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம கல்புக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். அதனால எதுக்கு இதுன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், டக்குன்னு என்ன செய்ய தோணும்? நம்முடைய பழக்கங்கள் பழமையில என்ன செய்வாங்கன்னா, நீங்க இந்த தர்காவுக்கு போங்களேன், அங்க போய் ஒரு எண்ணெயை ஊத்துங்களேன், அங்க போய் ஒரு விளக்கை ஏத்துங்களேன். இதெல்லாம் இயல் பண்பா நிறைய பேர் இருக்கு. நம்ம தொடராக வரக்கூடியவர்கள்ட்ட, கேள்வி கேட்கக்கூடியவர்கள்ட்ட, குர்ஆனை நேரடியாக வாசிப்பவர்கள்ட்ட, ஹதீஸ்களை அணுகணும் நினைக்கிறவங்கள்ட்ட, ஆலிமாக்களாக படிக்க நினைக்கிறவங்கள்ட்ட, முபல்லிகாக்கள்கிட்ட, இந்த மாதிரி படிக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள்ட்ட குறைவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்குமே. யாருக்கிட்ட இருக்கும்னா, மார்க்கத்தை சரியா புரியாம இருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் வியாழக்கிழமையான எங்க போய் நிக்கிறாங்க? தர்காக்கு போறாங்கல்ல. ஏன் போறாங்க? உருசு, கந்தூரி, கொண்டாட்டம், இப்படிலாம் போறாங்களே. எல்லாம் இப்படி இருக்குது. எல்லாம் என்ன? அப்ப லா இலாஹ்ங்கிறதுல எல்லாமே போயிடும், எதுவும் கிடையாது. அப்ப யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ். செருப்பு வாறு அருந்து போச்சுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, செருப்பு வாறு அருந்து போச்சு. யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ. என்னை பற்றி எனது அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் இருக்கிறேன். யாரெல்லாம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டு பதிலளித்துக் கொண்டு அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அவர்கள் என்னை நம்ப வேண்டும், என்னைத்தான் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நேரான பாதையில் செல்வார்கள். எவ்வளவு அழகா வசனம் பத்திலா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நஅபுதுகனா உன்னை வணங்குகிறோம்னு அர்த்தம். நஸ்தஈனுகனா உன்கிட்ட உதவி கேட்கிறோம்னு அர்த்தம். இதை சொல்லல அல்லாஹ். இய்யாக அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னைதான், உன்னை மட்டும்தான், உன்னிடம் மட்டும்தான் உதவி கேட்போம், உன்னிடம் மட்டும்தான் வணங்குவோம், உனக்காக மட்டும்தான் நேர்ச்சை செய்வோம், உனக்காக மட்டும்தான் தவாப் செய்வோம். இன்னைக்கு
பொட்டல் புத்தூர் தர்கால சுத்துறாங்க பாத்திருக்கீங்களா? சுத்துறதுக்கு இடம் விட்டுருக்காங்களா இல்லையா? தெரியுமா? என்ன விட்டுருக்காங்கல்ல? ஏன் விட்டுருக்கான்? தவாஃப்னா எங்க தவாஃப் செய்யணும்? காபா. காபால எப்படி பாத்தீங்களா? காபால தானே தவாஃப் செய்யணும். அப்ப இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் நாம் ரொம்ப தெளிவான நம்பிக்கையை கொள்றது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? ஃபர்ஸ்ட் மறுக்கிறது தான். லா நோ ஃபர்ஸ்ட் மறுக்கிறது, அடுத்து அல்லாஹ்க்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்புறமா இதுல உறுதியா நிக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படி உறுதியா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் நம்ம ஈமான பத்தி பாடம் எடுக்கிறான் குர்ஆன்ல. ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா, கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். கலிமா தய்யிபானா என்னது? தூய்மையான வார்த்தை. என்னது தூய்மையான வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு பெண் சொல்லிவிட்டால், ஒரு இளம் பெண் சொல்லிவிட்டால், ஒரு அம்மா சொல்லிவிட்டால், ஒரு இளைஞன் சொல்லிவிட்டால், ஒரு மனிதன் சொல்லிவிட்டால், அந்த ஈமானின் உறுதித்தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? ஷஜரத்தின் தொய்யிபா. அலைக்கும் ஸலாம். உறுதியான மரத்திற்கு ஒப்பானது. மரம், உறுதியான மரமும் இருக்கு, உறுதியற்ற மரமும் இருக்கு. முருங்கை மரத்தை நம்பி ஏற முடியுமா? பப்பாளி மரத்தை நம்பி ஏற முடியுமா? ஆலமரத்தை நம்பி ஏறிட முடியும். உறுதியா இருக்கா இல்லையா? அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழ பதிந்திருக்கும். வஃபரஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்தினுடைய கிளைகள் வானளாவிய அளவில் பரவி இருக்கும். வேர்கள் பூமியில் படர்ந்திருக்கும், கிளைகள் வானளாவிய அளவில் பறந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த கலிமத்தன் தொய்யிபா. அதுதான் ஷஜரத்தன் தொய்யிபா. அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரடி வசனம். உறுதி சொல்றேன். ஈமானா என்னையா? ஈமானா எப்படி இருக்க வேண்டும்? என்னைக்கு நாம இந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்தோமோ அன்று முதல் நம்முடைய உயிர் பிரிகிற வரைக்கும் நம்மிடமிருந்து பிரியாத ஒன்றாக இருக்கிறது என்னதான் இருக்கணும்? ஈமானா இருக்கு. உயிர் கூட பிரியும், ஆனா எது பிரியாது? ஈமான். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த அம்மா கடை அபூஜகல் அவ்வளவு துன்புறுத்தும் பொழுது, அவ்வளவு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكه இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி இஸ்தகாமு, இஸ்திகாமத்தோடு நிலை குலையாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மலக்குகள் இறந்து போகும்போது, அவங்க இறந்து போகும்போது மலக்குகள் வருவாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் நீங்க, உங்களுக்கு விரும்பியதெல்லாம் இந்த சொர்க்கத்தில் கிடைக்கும். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லப்பட்டுச்சா இல்லையா? எத்தனை ஈமானுங்க அந்த அம்மாக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த ஈமான் எப்படி இருக்கும்? உறுதி. சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா போடான்ட்டாங்க. என்ன பண்ணுவ? அந்த அம்மா தான் அவங்க குடும்பத்திலே சும்மா சொல்லக்கூடாது, பெண்களுக்கு ஈமான் அசல்ல போய் சேர்ந்துட்டுன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கும் அவங்க காரணமா அமைஞ்சிருவாங்க. இது வரலாற்று உதாரணம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல பெண்களைத்தான் ஆண்களுக்கும் சேர்த்து உதாரணமா சொல்ல. பாரியா ஈமான் கொண்ட இப்படி இருக்கணும். ஈமான் இம்ராத்து ஃபிரௌன் மாதிரி ஈமான் இருக்கணும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஈமான் இருக்கணும், ஆசியா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஈமான் இருக்கணும், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி ஈமான் இருக்கணும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி ஈமான் இருக்கணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி ஈமான் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு சொல்றான், பெண்கள் பட்டியல் இருக்கு. ஈமானா எப்படி, உறுதினா எப்படி? அந்த அம்மாவை போட்டு வதைக்கும் பொழுது, துன்புறுத்தும் பொழுது அவர்களுடைய உயிர் வெளியே போச்சு கலண்டு, ஈமான் வெளியே போகல கலண்டு, கடைசி வரைக்கும் உறுதி. அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம்னா ஆசியா அம்மையாரை பற்றி. அவங்க என்ன செய்யறாங்க? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னான்னு சொல்றாங்க. அந்த ஈமான் உள்ள போகுதுங்க, ஈமான் உள்ள போகுது. அந்த அம்மா பட்டத்து ராணியாக இருக்காங்க. ஃபிரௌன் என்பவன் அந்த அரசன்னா, ஃபிரௌனுடைய மனைவி யார்? அரசி, ராணி இல்லையா? அவன் ராஜா என்றால் அவர் ராணி தானே. அப்ப எவ்வளவு பெரிய சுகபோகமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை அவர்கள் ஏன் இழந்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இழக்க செய்தது. அதான் உறுதி. ஈமானுக்கு அப்புறம் இஸ்திகாமா, இஸ்திகாமத்துக்கு அப்புறம் தான் ஜன்னா. ஈமானுக்கு அப்புறம் உறுதி, உறுதிக்கு அப்புறம் ஜன்னா. நாம ஈமான் கொண்டிருக்கிறோம்,
உறுதித்தன்மை சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கப்படக்கூடிய காலகட்டத்துல நாம யாரா இருக்கிறோம்? அந்த அம்மா அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உனது அந்த சொர்க்கத்துல மாளிகையை தா. அப்படி என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் மாளிகை பிடுங்கப்பட்டு விட்டது, சுகபோகமான வாழ்க்கை இழக்கப்பட்டு விட்டது, வேதனைகள். எந்த அடிமைகள் மூலமாக அரசியாக அவர்கள் வலம் வந்தார்களோ அந்த அடிமைகள் மூலமாக ஜெயில் கைதியாக அவர்கள் அங்கு துன்பப்பட்டார்கள், ஷஹீதும் ஆகிவிட்டார்கள். நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி அதே அதே சபையில அந்த ஃபிரௌன் ஒவ்வொரு ஆளையா தேடி பிடிச்சி சூனியக்காரர்களை எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சா, சூனியக்காரர்கள் அவ்வளவு பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து விட்டு அவருடைய அந்த நிலைமைகள் உறுதிப்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு, இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை எங்களை போன்ற சூனியக்காரர்களின் வேலை அல்ல, இதையெல்லாம் தாண்டி ரப்பு ஒருவனுடைய வேலை, அவன்தான் உண்மையான கடவுள். மூசா பொய் சொல்லவில்லை, மூசாவுடைய இறைவனை, ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று யார் சொல்றா? சூனியக்காரர்கள் சொல்றாங்க. ஃபிரௌனுக்கு கோபம் வருது. ஏண்டா, நான் ஊர் முழுக்க பறையடிச்சு கொட்டடிச்சு ஊர் முழுக்க அறிவித்து பரிசு தரன் என்று எல்லாத்துக்கும் வாக்கு கொடுத்து அன்பளிப்பு கொடுக்குறேன், என்னுடைய அரசவையில மதிப்பு மரியாதை எல்லாம் வழங்குகிறேன் அப்படின்னு உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து கூட்டு வச்சு சபையில உட்கார வச்சா, என்னையும் உட்கார வச்சு என் சபையோர் முன்னாடி, என் மந்திரி சபை முன்னாடி, என் எகிப்து மக்களுக்கு முன்னாடி இந்த மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறீர்களா? யாருடைய அனுமதியை பெற்று இந்த வார்த்தையை சொன்னீங்க? உங்கள் மாறுகால் மாறுகை வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். மாறுகால் மாறுகை வாங்குவேன், கத்தியான் ஐதியக்கும், உங்களுடைய கைகளை கால்களை மாறுகால் மாறுகை வெட்டுவேன் சொல்லும் போது அந்த மக்கள் சொன்னார்கள், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, எல்லாமே இந்த உலகத்துலதான் செஞ்சுக்கோ. வெற்றிய கை வெற்றியா வெட்டிக்கோ, காலை வெற்றியா வெட்டிக்கோ, தலையை வெற்றியா வெட்டிக்கோ, வாழ்விளக்க செய்தியா செஞ்சுக்கோ. அதாங்க அந்த இஸ்திகாமத். ஈமான் இருந்துச்சா அடுத்து இஸ்திகாமத். சுமையா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான் இருந்துச்சா அடுத்து இஸ்திகாமத், அடுத்து ஜன்னத். ஆசியா அம்மையாருக்கு ஈமான் இருந்துச்சு, அடுத்து இஸ்திகாமத்து, அடுத்து ஜன்னத்து. இந்த சூனியக்காரர்களுக்கு இஸ்திகாமத்து ஈமான் இருந்துச்சு, அடுத்து உறுதியான நிலைப்பாடு, அடுத்து என்னது? ஜன்னத். இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஈமான் கொள்ளணும். நமக்கும் சோதனைகள் வந்தால் இஸ்திகாமத்தோடு இருக்கணும். எங்க போகணும்? இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துக்கு போகணும். இதுதான் இந்த வழி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகும்போது அதானே பாக்குறாங்க, சிலைகள் உள்ள கடல் குறுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய? என்னையா இவ்வளவு நாள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், இப்ப ஃபிரௌன் துரத்துற. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலு இன்ன லமுதரக்குன், யா மூசா இன்ன லமுதரக்குன், வசமா சிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இன்ன மகைய ரப்பி சயஹ்தி, யா அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறானே அவன் என் கூட இருக்கான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். பயப்படாதியப்பா, என் ரப்பு என்னுடன் இருக்கிறான், அவன் வழிகாட்டு. இதுதான் நமக்கானது. ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு வட்டி வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது, ஈமான இஸ்திகாமத்துல என்ன விளங்கிடுங்க. யாரோ எதிரிகள் வந்து ஃபிரௌன் வந்து நம்மளை தாக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஒரு அபூஜைகள் வந்து நம்மளை அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. யதார்த்தமா ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. பொருளாதாரத்துல வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்குற மாதிரி ஒரு நெருக்கடி, கடன் வாங்குற மாதிரி ஒரு நெருக்கடி வருது. வட்டிக்காரெல்லாம் வந்து விழுறானா இல்லையா? வட்டி ஈஸியா கிடைக்குத, வட்டி ஈஸியா. மகளிர் உதவி குழு இருக்கா இல்லையா? மகளிரை நாசமாக்கக்கூடிய குழு இருக்கா இல்லையா? குழுன்னு வந்துட்டு போனை போட்டு வாங்கி ரூபாய் வாங்கி, அந்த தோழிகள், இந்த கெட்ட தோழிகளை நம்ம துண்டி வெட்டிடணும் கத்திரியை வச்சு. எப்படி நீங்க தையல் இந்த துணியை வெட்டுறீங்களோ அந்த மாதிரி கெட்ட கத்திரியை வச்சு வெட்டிடணும்னா நட்பை துண்டிக்கணும்னு சொல்றேன், கழுத்தை வெட்ட சொல்லல. நட்பை துண்டிச்சிடணும், தேவையே கிடையாது. இந்த மகளிர் இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்முடைய ஆசைகளை ஊட்டி, பொருளியல் ஆசைகளை ஊட்டி வட்டியின் பக்கம் நம்மளை தள்ளி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதுல ஈமான் பார்க்கும். என்ன கஷ்டம் வரட்டும்டா, வட்டி வாங்க மாட்டேன். வரதட்சணை என்ன பிரச்சனை? வரதட்சணை வாங்க முடியாது. எங்க ஒரு மாப்பிள்ளை சிறந்தவனா என்பதற்கான சோதனை களமே வரதட்சணை தாங்க. அந்த வரதட்சணை நேரத்தில் அவன் வந்து நின்று அவங்க உம்மா வாப்பாட்ட ஃபைட் பண்ணி வரதட்சணையை பத்தி யாரும் வாய் பேசக்கூடாது. அசலில் உம்மா வாப்பா சொல்லணும் பிள்ளைகிட்ட, இல்ல இந்த வரதட்சணை நேரத்துல வாங்காதான் கல்யாணம் அப்பதான் சொல்லணும், உம்மா வாப்பா தான் சொல்லணும், அக்கா தங்க மாப்பிள்ளையுடைய அக்கா தங்கச்சி தான் சொல்லணும். ஒரு கால் அப்படி அக்கா தங்கச்சி மாப்பிள்ளையுடைய உம்மாலாம் சொல்ல தவறிட்டா அந்த பையன் என்ன செய்யணும்? பாரு, வட்டியை பத்தி எல்லாம் பேசாதீங்க, வரதட்சணை பத்தி எல்லாம் பேசாதீங்க, மார்க் கொடுத்தா முடிக்கணும்னு சொல்லணும். அதான உறுதித்தன்மை. அதுதான் உறுதி கூட. நம்ம பிள்ளைய கொடுக்குற இடத்துல உறுதியா அந்த மாப்பிள்ளையுடைய தன்மை இங்க எப்படி இருக்கு? இஸ்திகாமத்துங்க. எது இஸ்திகாமத்து? அவன் சொல்லணும்லங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை நான் மீறாத வகையில் தான் திருமணம் முடிப்பேன்.
அப்ப எல்லாத்தையும் மீறிட்டான சோழி முடிஞ்ச. இப்ப அவன் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு பார்க்கணுமே, ஆசியா அம்மையார் நினைச்சு பார்க்கணுமே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு பார்க்கணுமே, சூரியக்காரருடைய ஈமான் தன்மையை நினைச்சு பார்க்கணுமே. அதெல்லாம் ஈமானு, அதெல்லாம் உறுதி. ஒவ்வொரு மார்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய ஈமானின் பண்பு வெளிப்பட வேண்டும். நம்மளை சுத்தி நின்றுகிட்டு சொல்லுவாங்க மார்க்கம் ஒன்றை சொல்லும், மார்க்கம் அல்லாத ஒன்றை இவர்கள் சொல்லுவார்கள். மார்க்கம் சொல்வதின் பக்கம் உறுதியா நிற்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல. மார்க்கம் தான் நமக்கு தீர்வு. எல்லாமே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுதல். இந்த கட்டுப்படுதல் என்பது ஈமான் தான். எதிரிகள் கழுத்தை அறுக்கும் பொழுது உறுதியாக இருப்பது மட்டுமல்ல ஈமான், சட்டங்களின் மூலமாக சட்ட லூஸ் அப்படியே பிளெக்சிபிலிட்டி பண்ணி நம்முடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற விடாமல் தடுக்கும் பொழுது நாம உறுதியா நிக்கிறோமா இல்லையா, அதுக்கு பேரும் ஈமான். அந்த ஈமானிய உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்குதா என்பதை நம்ம சோதிக்க வேண்டும். ஒரு வியாபாரம் வருது, வியாபாரத்துல எல்லாம் இருக்கும், நலவும் இருக்கும் களவும் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், லாபம் இருக்கும் வட்டியும் வரும். அப்ப இது எதை நம்ம எடுத்துக்கணும், சரியானதை ஹலால், அதுல உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்முடைய உறுதித்தன்மையை நாம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி உறுதியாக இருந்தால் ஈமான் வலிமை ஈடேற்றம், ஈமான் இஸ்திகாமத் ஜன்னத். இதுதாங்கிறத என்ன செய்யணும், நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. எந்த ஒன்றை ஒரு சாதாரண மனித பயத்துல கூடங்க ஒருத்தர் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தினுடைய கிளையில போய் நிழல்ல போய் சாஞ்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ரசூலாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அங்கங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. திடீர்னு ரசூலா சத்தம் போடுறாங்க, கூப்பிடுறாங்க எல்லாத்தையும், வாங்க தோழர்களே வாங்கன்னொன்னு. அங்க போய் நின்னா அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாள் முனையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாள் முனையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன சம்பவம்னு விவரிச்சு பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் ரசூலாவை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டு பின்தொடர்ந்து கொண்டே வர்றாங்க. ரசூல்லாவை கொலை செய்யணும், ஏன்னா ரசூல்லாவை கொலை செய்யணும்னு ஒரு ஆளா முயற்சி பண்ணாங்க. ரசூல்லாவை கொலை செய்யணும்னு எவ்வளவு நாள் சதி நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். 23 வருஷமும் சதி நடந்துச்சு. எப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சாரத்தை துவக்கினார்களோ அப்பொழுதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு டீம் தயாராக இருந்துச்சு. சவுர் குகையில போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கல்ல, அப்ப ரசூலாவை கொல்றதுக்கு ஒரு படை வந்துச்சா இல்லையா, வந்துச்சு. பத்ர்ல ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு அங்க ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை நோக்கி வாட்கள் வந்துச்சா இல்லையா, வந்துச்சு. உஹதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் உடைக்கப்பட்டுச்சா, முகங்கள் கிழிக்கப்பட்டுச்சா, பட்டுச்சா இல்லையா, பட்டுச்சு. அதே தொடர்ந்து ஒரு யூத பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவுல விஷத்தை கலந்து கொடுத்தாங்களா இல்லையா, கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு கொலை முயற்சிகளுக்கு மத்தியில நம்மளாம் இன்னைக்கு சாதாரண ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு சொல்லி சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாதாரணமா நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ரெட் கார்பெட்டில் வருவதல்ல, சிவப்பு கம்பளத்தில் நடப்பதல்ல, முட்கள் நிறைந்த பாதையில் கவனத்தோடு நடப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் எந்த ஷரியாவை தூக்கி கொண்டு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த ஷரியாவை தூக்கி கொண்டு பிரச்சாரம் செய்வது, அந்த சத்திய தூதை மக்களுக்கு எடுத்துக்கொண்டே இருப்பது. நம்மால் இயன்றவரை நம்ம குடும்பத்துக்காண்டி கஷ்டப்படுறோமா இல்லையா, நம்ம குடும்பத்துக்காண்டி ஓடுறோமா இல்லையா, நம்ம குடும்பத்துக்காண்டி துவா செய்யறோமா இல்லையா, நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம் அதுக்காண்டி ஓடுறோம், நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம் அதுக்காண்டி கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம் அதுக்காண்டி துவா செய்யறோம். மார்க்கத்தை நேசிக்கிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோமா இல்லையா, அதற்காக கஷ்டப்படுகிறோமா, அதற்காக பிரார்த்திக்கிறோமா, அதற்காக வேர்வை சிந்துகிறோமா, அதற்காக சிந்தனை செலுத்துகிறோமா, அதற்காக நேரம் ஒதுக்குகிறோமா. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால் இது நடந்திருக்கணுமே, அதுதான் விஷயம். ரசூலுல்லாஹ் அவ்வளவு விலை பேச ரசூலுல்லாஹ்வை கொன்றணும்னு அப்படி ஒரு மனுஷன் தான் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து வர. எப்படியாவது ஒரு டயம் ரசூலுல்லாஹ் தனியா சிக்குவாங்க, தலையை தூக்கிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா சிக்குவாங்க, தலையை தூக்கிடுவோம். இதுதான் அவருடைய எண்ணம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக
அந்த முள் மரத்துக்கு கீழே படுத்து கிடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் இருக்குல்ல, வாள், அந்த வாளை எங்க மரத்துல தொங்க விட்டாச்சு. படுத்து கிடக்குறாங்க. அங்க பின்னாடி தொடர்ந்து வந்து பாக்குறாரு. ஆஹா, சரியான வாய்ப்பு, சரியான சந்தர்ப்பம். நம்முடைய எதிரி இந்த முஹம்மதை கொல்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாளை நாம் எடுத்து விட்டால் அவர் நிராயுதபாணியாக ஆகிவிடுவார். அவரை காப்பாற்ற எவரும் கிடையாது. எல்லாரும் அந்த ஓரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள இவர் கதையை முடிச்சிடலாம். அப்படித்தானே? வர்றதுக்குள்ள கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நேரா போய் நைஸா அந்த வாளை எடுத்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொங்க விடப்பட்டிருந்த வாளை எடுத்துட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதராக அங்க உறங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு படைக்கு தளபதியா உறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? ஒரு படைக்கு தளபதி எப்படி இருக்கணும்? தூங்கி கொண்டிருப்பாங்க, அவேர்னஸா இருக்கணும், விழிப்புணர்வா இருக்கணும். ஏதேனும் சத்தம் இருந்தால் கண்ணை திறந்து பார்க்கணும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். அப்படிதானே? அதான படைத்தலை. ஏன்னா தன்னை காப்பாற்ற அவர் அலர்ட்டாக இருக்கணுமோ இல்லையோ, தன்னை நம்பி இருக்கின்ற படை வீரர்களை காப்பாற்ற அவர் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் உஷாராக இருக்கிறார்கள். இவர் வாளை எடுக்கும் பொழுது கண்ணை திறந்து விட்டார். ஆனா கண்ணை திறந்து பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வாள் யார்கிட்ட போயிருச்சு? எதிரிட்ட போயிருச்சு. வாளை வச்சுக்கிட்டாரு எதிரி. வாளை வச்சுக்கிட்டே, வாள் ஷார்ப்பான வாள். யுத்தத்துக்கு போயிட்டு வரணும். எப்படி இருக்கணும் வாள்? எப்படி இந்த மொட்டை கத்தியாவா இருக்கணும்? இந்த கத்திரிக்காய் வெட்டத்துக்கும் முருங்கைக்காய் வெட்ட வச்சிருக்கோமே, அதெல்லாம் பத்தாது. தூக்கணும், தலை துண்டா போய் உலகம். அது அப்படிப்பட்ட வாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எப்படி இருக்கும்? அந்த வாளை வச்சுக்கிட்டு மையம்னாவுக்கு மின்னின்னு திமிரா திமிரா யார் யா காப்பாத்துவா உன்னைய அப்படின்னு நான் கேட்கிறேன். அரபுல கேட்க மையம்னாவுக்கு மின்னி யாரு காப்பாத்துவா? சத்தம் போடு பாப்போம், சத்தம் போடு, கூப்பிடு, உன் தோழர்களை கூப்பிடு. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி யார் இருக்காங்க? உனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹும் அந்த சஹாபாக்களை யாரையாவது நீ கூப்பிடு. மையம்னாவுக்கு மின்னி, நீயும் நானும் தான். நிமிஷத்துல உன் தலை உயிரை உள்ள போது பாக்குறியா அப்படின்னு அவ்வளவு பெரிய கருவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? என்னங்க சொன்னாங்க? மையம்னாவுக்கு மின்னு ரொம்ப பதறி, ஐயோ எப்பா இந்த நீ வாழ் வச்சிருக்கப்பா, நான் ஒரு வயசானவன், 60 வயசு ஆயிட்டு, எனக்கு ஒரு 58, எனக்கு இறக்கம் காட்ட மாட்டியா நீ? நான் என்னப்பா செஞ்சேன்? மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் தப்பா? நன்மையை சொன்னேன் தப்பா? மக்கள் எங்களை தானப்பா அடிக்க வந்தாங்க, ஏன்பா கருணை காட்டுப்பா சொன்னாங்களா? வீரம்னா என்னன்னு காமிச்சாங்க, ஈமான்னா என்னன்னு காமிச்சா. என்ன ஒண்ணும் இல்ல, அல்லாஹ், இவ்வளவுதான் பதில். ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஈமானுடைய தன்மையெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை உழன்று அப்படி பதறுது. அப்படி ஆயிப்போச்சுங்க, அப்படி ஆயிப்போச்சு, என்னச்சு அப்படி ஆயிப்போச்சு. எல்லா நேரத்திலையும் ரப்பு தாங்க. இந்த உலகமே எதிராக நின்றாலும் சரி, அல்லாஹ் நினைத்ததை தவிர வேற ஒன்றும் நடக்குமா? ஒன்றும். லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத. அல்லாஹ் தடுத்ததை கொடுப்பவனும் இல்லை, அல்லாஹ் கொடுப்பதை தடுப்பவனும். இதை நம்புறோம். இதை ஈமான். குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியே சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது. இதுதான் ஈமான். இப்படி அதனால அப்படி நடந்துச்சு, அதனால இப்படி நடந்துச்சு. ஈமான் தான். அல்லாஹ் நாடுற தவிர வேற எதுவும் நடக்காது. அல்லாஹ்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன உன்னை யாரையா காப்பாத்துவா? அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது நினைச்சு கூட பார்க்கல. அவன் என்ன நினைச்சா? அது எதிரி என்ன நினைச்சுக்கிட்டாரு? கையில வாள் இருக்கு, முகமது சரண்டர், முகமது உட்கார்ந்துருவாரு, காப்பாத்துப்பா, என்னப்பா வெட்டிடாதப்பா, அப்படி ஒரு வார்த்தை வரும்னு நினைச்சுக்கிட்டான். நினைச்சதுனால என்ன சொல்றாரு? அல்லாஹ்னு சொன்ன உடனே இப்படி ஒரு பதிலையே எதிர்பார்க்காத அந்த எதிரி கைகள் எல்லாம் நடுங்கி விட வாள் விழுதுக்கல. என்னையா இது உறுதி? என்னையா இது ஈமான்? என்னையா இப்படி ஒரு தலைவர்? என்ன இப்படி ஒரு வீரம்? வாள் என்னிடம் இருக்கிறது. அவர் அசதியில் உறங்கி கொண்டிருப்பவர் முழித்து பார்க்கிறார். ஒரு பதட்டம் இல்லை, ஒரு அவசரம் இல்லை, ஒரு ஆதங்கம் இல்லை, ஒரு கெஞ்சிற பேச்சு இல்லை. எடுத்த எடுப்பிலேயே காப்பாத்துறவன் அல்லாடா அப்படின்னு சொன்னா
அந்த ஈமானின் உறுதி எதிரிய நிலைகுலைய வைக்குது, தன்னை கிடையாது. எதிரி நிலைகுலைஞ்சு போறான். வாழ்க்கையில விழுந்துச்சா அந்த நிமிஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்க. இப்ப பாருங்க எவ்வளவு செகண்டுங்க இந்த சம்பவம், எவ்வளவு செகண்ட் நடக்குது. நான் சொல்றதுனா உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நிதானமா சொல்லலாம் இருக்கும். ஆனா எவ்வளவு செகண்ட் வாள் விழுது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் விழுந்துருச்சுன்னு வேடிக்கை பார்க்கல, அல்லாஹ் காப்பாத்துவான் என்னஞ்சாங்க. அப்படி வாள் எடுத்துல டபர். இப்ப டக்குன்னு யார் கையில வாள்? ரசூலுல்லாஹ் கையில. ஈமான் கொண்டவருடைய பதிலை நீங்க பாத்துட்டீங்க. இப்ப ஈமான் கொள்ளாதவர் எதிரி நிக்கிறார், அவருடைய பதில பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்பவுமே பதில் டப்பு டப்புன்னு செய்வாங்க. சின்ன ரசூலுல்லாஹ் மையம்னோக்கு மின்னி வாப்பா சொல்லு, வாப்பா நீ சொல்லு. இப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்டிய சொல்லு, மையம்னோக்கு மின்னி நாங்க நீ சொல்லு என்று நீ போய் யார் காப்பாத்துவா? எதிரி என்ன சொல்லியிருப்பாரு? எதிரி என்ன சொல்லியிருக்கணும்? என்ன தெரியுமா சொன்னாரு? உலகத்திலேயே வாள் எடுத்தவரில் சிறந்தவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் போய் என்னை விட்டுருப்பா, குடும்பம் குட்டிலாம் இருக்குன்னு உட்கார்ந்துட்டாங்க. சரண்டர், அதான் உட்கார்ந்து இருந்தாரு. ஈமானின் வலிமை என்றால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வலிமை. கடல்ல போய் சிக்கக்கூடிய நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வலிமை, நெருப்பில் போய் சிக்கக்கூடிய நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வலிமை, மீன் வயிற்றுக்குள் இருந்த நிலையிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வலிமை, ஃபிரௌனிடத்திலே சிக்கிக் கொண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கும் பொழுது ரப்பே என்று சொன்ன ஆசியா அம்மையாரின் வலிமை, அபூஜஹலிடத்திலே சிக்கிக் கொண்டு தன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் ஜன்னமாக போய் கொண்டிருக்கும் பொழுது அஹத் அஹத் என்று சொன்ன சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வலிமை. இன்னொரு சஹாபி உஹது களத்துல வர்றாங்க. ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்துஹா ஃபிஸ் ஸமா, வானம் பூமி அளவுக்கு சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாக் 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 அப்படின்னு சொல்லிட்டே ஒருத்தர் முன்னேறி வராரு. ஹுமைர் அவர் பேர், இந்த சஹாபி பேர் ஹுமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொன்னேன்னு கேக்குறாங்க. என்ன சொன்ன? ஆகா ஆகா பக்ர ஆகா ஆகாங்கிறார். ஆகா என்ன வானளாவிய அளவுக்கு சொர்க்கமா? சொர்க்கமா? சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமா உனக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு வார்த்தை தான், உனக்கு சொர்க்கம் உண்டு. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் அது அந்த நேரம் பேரிச்சம்பழத்தை எவ்வளவு நேரம் சாப்பிடுவா ஒரு ஆளு? ஒரு நோம்பு திறக்கிறது எவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்க? பேரிச்சம்பழம்னா இமாம் மயக்க தட்டும் போதே காணாம போயிடும். இந்த பள்ளியாசல்ல ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இஃப்தார்ல, பேரிச்சம்பழம் காணாம போயிடும். அதான் நேரம், பேரிச்சம்பழம் சாப்பிடுற நேரம். நீங்க அப்ப பாத்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடும் நேரம் கூட நான் பிற்படுத்த மாட்டேன். அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹ்வுடைய ஜன்னத்தை நோக்கி நான் பயணப்படுகிறேன் என்று சொன்னார்னா அவருடைய ஈமானின் வலிமை போயிட்டாரு. ஜன்னா அவருக்கு. எத்தனை எத்தனை உதாரணங்கள். ஒரு உதாரணம் ரெண்டு உதாரணம். ஒரு அம்மா வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்மளாம் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கட்டும், நமக்கு சஜிதா தாங்க தீர்வு. இன்ஷா அல்லாஹ் சஜிதால மன்றாடுவோம். குடும்ப கஷ்டமா இருக்கட்டும், கடன் கஷ்டமா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், மன வருத்தங்களா இருக்கட்டும், அண்டை வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், சகோதர சண்டைகளா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பொறாமையினால் ஏற்படுகிற விளைவுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்ம நாட்டினுடைய பல்வேறு சிக்கல்களாக இருக்கட்டும், நெருக்கடிகளாக இருக்கட்டும், உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சஜிதா தான் தீர்வு. அங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க எங்கேயும் பயணப்பட வேண்டாம். பயணம்னு நீங்க போறாங்க எங்க போய்க்கலாம்? நீங்க பயணம் எங்க போய்க்கலாம்? காபாக்கு போங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய முதல் பைத் 1,00,000 மடங்கு நன்மை. ஒரு தொழுகை தொழுதா 1,00,000 தொழுகை தொழுத மாதிரி நன்மை. ஒரு லுகர் தொழுதா 1,00,000 லுகர் தொழுத மாதிரி நன்மை. அது அல்லாஹ்வுடைய வீடு. அவ்வளவு பைத் மஸ்ஜிதுல் ஹராம், அங்க போய் அல்லாஹ்கிட்ட துஆ செய்யலாம். இரண்டாவதாக நீங்கள் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா மஸ்ஜிது நபவி மதீனாவுக்கு செல்லலாம். அங்கு ஒரு தொழுகை தொழுதால் 1000 தொழுகை தொழுவதற்கான நன்மை கிடைக்கும். அதை விட்டால் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பலஸ்தீனுக்கு செல்லலாம். இதை தவிர நீங்கள் நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஒரு முசல்லாவை உட்கார்ந்து, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம், அந்த முசல்லால உட்கார்ந்து யா ரப்பே அப்படின்னு கையை தூக்கிட்டோம் வைங்களேன், அல்லாஹ் அப்ப கவனிக்கும். அல்லாஹ் அர்ஷுர் ரஹ்மான் அப்ப கவனிப்போம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா,
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹ்ராப்ல இருக்கிறாங்களா? மிஹ்ராப்ல இருக்கக்கூடிய நேரத்துல யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்க விரும்புகிறான். இந்த மக்களுக்கு, உலக மக்கள் யாவருக்கும் ஒரு சோதனை ஏற்படுத்த விரும்புகின்றான். தந்தையே இல்லாத, கணவரே இல்லாத வகையில அவர்களுடைய கற்புல அல்லாஹ் என்ன செய்கின்றான்? குழந்தையை போடுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மிஹ்ராபில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பராமரிக்கக்கூடிய வளர்ப்பு தந்தையாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிட்டு உள்ள வந்தா அந்த அம்மா பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த உறுதினா என்ன நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ்ண்டா என்னன்னு. இன்னைக்கு நிறைய பேரு இந்த ஈமான் குழந்தைலாம் பிறக்கல ரொம்ப தாமதமாச்சுன்னு வைங்களேன், என்னத்தையா கிளப்பிட்டு போயிடுறாங்க. அங்க போய் கேளு, இங்க போய் கேளு, இந்த தர்காலாம் இருக்கு, இதெல்லாம் என்னங்க? அல்லாஹ்வுடைய ஷரியா பிரகாரம் இவைகள் எல்லாம் அவசியமற்றது. இவைகள் எல்லாம் சிறுக்கினுடைய நம்மள அங்கதான் கொண்டு போயிரும். அல்லாங்கிற இடத்துலங்க நீங்க மனசார நீங்க மனசுல கை வச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, எத்தனை பெத்துமா எத்தனை மாண்டுமா இப்படி எந்திரிக்கும் போதுங்க நான் பார்த்திருக்கேன். இப்படி எந்திரிக்கும் போது அப்துல் காதர் ஜிலானி அடிமாங்க பார்த்திருக்கீங்களா? உண்மையா பொய்யா? செய்தலி பாத்திமா அப்படிப்பாங்க, அம்மா அப்படிமாங்க. யாரு அம்மா? செய்தலி பாத்திமா. சாவுல் மீது பாஷாவே அப்படிமா பார்த்திருக்கீங்களா இல்லையா? உட்காரும் போது எந்திரிக்க யார சொல்லி இருக்கணும்? யாரங்க சொல்லி இருக்கணும்? இது இஸ்லாமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய பெண்ணின் ஈமானின் தன்மையா? அப்ப அசலில் விளங்கிக் கொள்ளுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க வர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா மரியம், என்ன இது? மஹாதா, இது என்னப்பா இது? உன்னை பராமரிப்பவன் நான், நீ வெளியே செல்லவும் முடியாது, சென்றால் இந்த பழங்கள் கிடைக்கவும் செய்யாது, இது சீசனும் கிடையாது, சீசனாக இருந்தால் இந்த ஊரில் உள்ள பழமும் கிடையாது, இங்க விளையும் பழமும் கிடையாது. உன் கையில எப்படி இன்னும் பழங்கள்லாம் வந்துச்சு? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சனா இப்ப கொடுப்பான மாட்டானா? இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டது என்ன தெரியுமா? அவருடைய ஈமான பாருங்க, அசந்துட்டான். அசந்து போய் அந்த இடத்துல சஜிதால விழுறாங்க. விழுந்துட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ பிள்ளையத்தா, எனக்கு குழந்தையத்தா. ஒன்றுமே இல்லாத எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத சூழலில இந்த பழங்களை கொடுக்க முடிந்த நீ, நான் கிழவனாக இருக்கும் பொழுது, என் மனைவி கிழவியாக இருக்கும் பொழுது, எங்களுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்த பிறகு, நரம்புகள் எல்லாம் தளர்ந்த பிறகு, இந்த நரம்புகளை உன்னால் உயிர்ப்பிக்க செய்ய முடியும், எலும்புகளை பலப்படுத்த முடியும், எங்களுக்கு உன்னால் குழந்தையை தர முடியும். யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் பலகீனம் அடையலாம், நரம்புகள் தளர்ந்து போகலாம், ஒருபோதும் என்னுடைய ஈமான் என்ன செய்யாது, நம்பிக்கை இழக்காது. குடியா அல்லா குழந்தைய குடுன்னு. உலகத்திலேயே அல்லாவே பெயர் வைத்து பிறந்த குழந்தை யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஈமான் என்ன வழங்குதா? ஒரு முசல்லா போதும் ஈமானுக்கு. அல்லாஹ்ட்ட நம்ம உதவியை கொண்டு வீட்டுல வந்து சேர்க்கறதுக்கு, அல்லாஹ் அரசுல இருக்கக்கூடிய ரப்புடைய அந்த உதவிய நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன போதும்? நம்ம அப்படி உட்கார்ந்தா போதும். வீட்டுல முசல்லா கூட இல்லாத வீடு இருக்கும். நீங்க நினைச்சு கூடாது, முசல்லா இல்ல எங்க வீட்டுல, அசரத்து முசல்லால உட்கார சொன்ன, அப்படி நினைச்சுக்க வேண்டாம். தொழுகைக்குன்னு நீங்க எந்த இடத்த ஒதுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு பேர் என்னது? முசல்லா. எந்த விரிப்பை ஒதுக்குகிறீர்களோ அந்த விரிப்புக்கு பேரு முசல்லா. அவ்வளவுதான். உட்கார்ந்து யா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட உறுதியா. ஆனா அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறான் தெரியுமா? உறுதி எதிர்பார்க்கறான். என்கிட்ட கேளு, என்னை நீ நம்பு. தளராத ஈமானோடு, உறுதியான ஈமானோடு கையை ஏந்து விட்டால் அந்த கை வெறுங்கையாக திரும்ப அனுப்பப்படுறதுக்கு அல்லாஹ் வைக்கப்படும். அல்லாஹ் வைக்கப்படும். எப்படி அனுப்ப? என்னை நம்பி என்கிட்ட கையேந்துட்டு இந்த பிள்ளை, இந்த பெண், எப்படி நான் வெறுங்கையா அனுப்புவேன்? அதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு அல்லாஹ்வுடைய கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிரும். எப்படி கொடுத்து இந்த அம்மாவுக்கு நாம சிறப்பு படுத்தணும்? என்னையெல்லாம் நம்பி இருக்குது. அந்த ஊரே வேற யாரிடம் கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சரியான இறைவனை படைத்த ரப்பை, நம்மை அழைத்த இந்த பெண்ணுக்கு நாம் அளிக்கிற பரிசு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுக்கிறான்.
அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்பு வாறு அருந்து போச்சுன்னா என்கிட்ட வா, அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க. அல்லாஹ் அதுதான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு வாறு அருந்து போச்சுன்னா அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க. இதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி, இதான் உறுதியான நம்பிக்கை. இதுதான் உறுதியான எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் அல்லாஹ்வை மன்றாடி வாழக்கூடிய காலங்கள் சொற்ப காலங்கள் தான். ஈமானோடு இஸ்திகாமத்தோடு நாம் வாழ்ந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வர்றார், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப உபதேசம் பண்ணுனா எனக்கு மனசுல நிக்காது, ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு அந்த மனிதர் நூதனமா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிப்பா உன் மனசுல பதிகிற மாதிரி நான் சொல்றேன், குல் நீ சொல்லு, ஆமன்து பில்லாஹ் நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், ஃபஸ்தகிம் அதில் உறுதியாய். அவ்வளவுதான், ரெண்டு வார்த்தை தான். ஆமன்து பில்லாஹ் என்று நீ சொல்லு, ஃபஸ்தகிம் அதில் உறுதியாக. இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம இருந்துட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல உறுதியாக நாம இருந்துட்டோம்னு வைங்களேன், இது ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை பெற்று தரும். அப்ப ஈமான் இஸ்திகாமத் ஜன்னா, ஈமான் வலிமை ஈடேற்றம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், ஈமானில் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம் என்பதை நம்முடைய அல்லாஹ்ட்ட கேட்கணும். யாரு அல்லாஹ்யா அல்லாஹ் எனக்கு ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், அல்லாஹ்ட்ட ரசூலா கேட்டாங்களா இல்லையா? நம்ம நினைக்க கூடாது நம்ம ஈமான்ல கொஞ்சம் உறுதி இல்லாம இருக்க, ரப்புட்ட அதையும் கேட்போம்ல, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி வை, உன்னுடைய மார்க்கத்திலே உன்னுடைய வழிபாட்டிலே உறுதியாக ஆக்கி வை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அதையும் கோரிக்கையாக செய்வோம், வைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாக செஞ்சாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு எங்களுடைய கல்புகளை சருக செய்து விடாதே, திருப்பி விடாதே, உறுதியாக ஆக்கி வை என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தீனிக், அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தாஅத். உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை திருப்புபவனே, உன்னுடைய வழிபாட்டின்பால் உன்னுடைய மார்க்கத்தின்பால் உறுதியாக ஆக்கிவை, திருப்பி வை என்று நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஈமானோடு வாழ்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவோம். வஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.